ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஈடு ஒப்படைக்கிறோம். எப்படி இறைவன் மருத்துவ பயனளிச்சுட்டு இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஈடு ஒப்படைக்கிறோம். நம்ம வைத்தியத்துக்கு மட்டும் பண்ணிட்டு வாழ்க்கை முறையை மாற்றாமல் இருக்கக்கூடாது. அதாவது குழந்தைய இறைவழி பிரசவத்தில் அத்தாட்சியை வாங்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் சடங்கு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் சடங்கு பண்ணிருக்கோம். அது இறைவழியில் சாட்சியமாக வாழ குழந்தைய போய் நம்ம மறுபடியும் நம்முடைய சொந்த மதங்களோட சேர்ந்துக்கிட்டு மாறி போயிட்டோம்னு சொன்னால் அது குழந்தை உடம்பு தான் போயிடும். நமக்கும் மறுபடியும் பிரச்சனை வந்துடும். உதாரணத்துக்காக இப்படி பல விஷயங்கள் நம்ம இறைவனிலிருந்து அருளை பெற்றுட்டு அத்தாட்சியை கிடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் பல பாதையிலே போகும்போது முன்னோர்கள் முதல்வழி பின்பற்றும் போது அறிவு கொண்டு போகும்போது பொருள் கொண்டு போகும்போது மறுபடியும் கஷ்டங்கள் வர்றதுக்கு காரணம் தொடர்றதுக்கு காரணமே இதுதான். இது புரியாமல் மற்றவங்களே சொல்லுவாங்க இந்த பாதை கஷ்டம் மாறிமா வந்துட்டு இருக்குது. நிச்சயமா என்னுடைய வாக்கு மீற மாட்டான். 22 நீர் துன்பப்படுவதற்காக நாம் இந்த குர்ஆனை உம்மீது இறக்கவில்லை. நீங்க துன்பப்படுவதற்காக இந்த வேதத்தை கொடுக்கல. துன்பங்கள் நீங்களுக்காக துன்பம் இல்லாம வாழ்ற வாழ்க்கைக்காக. துன்பத்தை மீறதுக்கு மட்டும் கிடையாது, துன்பம் இல்லாம வாழ்க்கை வாழணும். சுகத்துக்கு மேல சுகமான வாழ்க்கை, அமைதி மேல ஆரோக்கியமான வாழ்க்கை, லேசான பாதை. இந்த பாதையில் எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் நீ துன்பங்களுக்காக நாம் இந்த குர்ஆனை உம்மீது இறக்கவில்லை. 5 ஒருக்கு நற்செய்தி என்று யார் இறைவனுக்கு அஞ்சுறாங்களோ அவங்க நல்ல செய்தி. 4 பூமியையும் உயருடைய வானங்களையும் படைத்திலிருந்து அது இறக்கி அல்ல பெற்றது. இது இறைவனிலிருந்து தான் வந்தது. இந்த வேதங்கிறதுக்கு சாட்சி உங்க மனசாட்சி தான். இது வேற எதை வச்சு ஒத்து பார்க்க முடியாது. உண்மைதான் சத்தியம்தான் அப்படிங்கிற உங்க மனசாட்சி அறிவிக்கும், ஆன்மா அறிவிக்கும். அது வேதத்துக்கு சாட்சியம். இதை யாரும் மறுக்க முடியாது. கண்டிப்பா நம்ம கடவுள் கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு. எல்லாரும் மனசாட்சி ஏற்றுக்கும். எல்லா ஆட்களும் கடவுள் கண்டிப்பா இருக்க இருக்குது, சுகப்படுத்த முடியும், எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும். இது மனசாட்சி இருக்குது, மனசாட்சி அறிவிக்குது. ஆமா சரிதான் இருக்கிறது உங்களிடம் இருக்குது மெய்ப்பிக்கிறது. நம்மளுடைய ஆன்மா நம்ம மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். தெளிவுபடுத்தலாம் சத்தியத்தை கொண்டு. நம்ம இதை கூட சரி பார்த்துக்கிறோம், சரிதாங்கிறோம், உண்மைதாங்கிறோம். எதை கொண்டு நம்மளுடைய மனசாட்சியை கொண்டு இந்த வேதத்தை சரி பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கை மாற வேண்டும். வேதத்துக்கு சாட்சியமாக வாழணும், மனசாட்சி நான் வாழணும்.